ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கடா காலங்காத்தால கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் யூஸ் பண்ணி என்னோட சேனல் வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா அது நோட்டிஃபை ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட பிளான் இன்றைக்கி திருச்சி போகிறதா பிளானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஒர்க்காக, காலேஜ் ஒர்க்காக கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்பலாம்னு நினச்சேன். பட் தூக்கம் யாரை விட்டது. ஸோ நான் 6 o'clock கிளம்பியிருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 o'clock கரெக்டாக ஆகுது. நான் கிளம்பியிருக்கேன். ஐயோ பர்ஸ் விட்டு வரலங்க. கிளம்பும்போது தான் நமக்கு இந்த சோதனை வரும். ஆக்சுவலி நான் கிளம்பும்போது எல்லாத்தையும் எடுத்து நேற்று நைட்டே பேக் பண்ணி வச்சிட்டேன். இந்த பேர்ட்ஸை மட்டும் வெளியே வச்சலாம் நினச்சேன். இல்லைங்க, உள்ளே தாங்க இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே கிளம்பிடலாம். நான் பேர்ட்ஸை எடுக்கலையோ நினச்சிட்டேன். பட் எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் எதுக்காக திருச்சி நான் காலேஜ் ஒர்க்காக போகிறேன். பிளான் பார்த்தீங்கன்னா 5 o'clock கிளம்பி எங்கள் 10 o'clock போனோம் அப்படின்னா ஒரு 5 hours ஜேர்னி. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 hours வேலை தாங்க. அங்கே 2 hours மேக்ஸிமம் 3 hours வேலை இருக்கும். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து 12 o'clock கிளம்பணும் அப்படின்னா இங்கே 5 o'clock வந்துடலாம். ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் ஆரம்பத்திலே சூப்பராக ஆரம்பிச்சிச்சிங்க. 5 o'clock கிளம்புனா 6 o'clock தான் கிளம்பியிருக்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைவே பிடிச்சி அப்படியே டேரெக்டாக ஏறலாம். ப்ளஸ் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்தில் தான் இருக்குது. போய் ஒரு லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னா ஹைவே பிடிச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ரோடு. மதுரை போய் ரைட்டு திரும்பணும் அப்படின்னா சென்னை ரோடு பிடிச்சா திருச்சிக்கு போயிடலாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ரைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் கிளம்புவாங்க. ஸோ நைட் நான் ஃபுல் நைட் நான் ஓட்ட சொன்னால் ஜம்முன்னு ஓட்டிட்டு போயிட்டே வந்துடுவேன். பட் இந்த மார்னிங் ரைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய கடுப்பான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த கால் தூங்கி எதிர்த்த உடனே ஒரு ரைட் பண்ணும்போது அப்படியே ஸ்லாகிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 100 kilometers ஓட்டுறதுக்கு அப்புறம் தான் தெளிவு வரும். நம்ம ரைட் ஓட்டிட்டு இருக்கோம் ஜாலி அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க. பட் மார்னிங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பிக்கிறது அப்படியே போரிங்காக தான் ஆரம்பிக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரைட்ஸ் நான் மேக்ஸிமம் நைட்டு தான் பண்ணுவேன். ஸோ மிட் நைட் தான் நான் கிளம்புவேன். எங்கே போனாலுமே ஒரு 10, 11 அந்த ரேஞ்ச் தான் கிளம்புவேன். ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock 4 o'clock ரீச் ஆகி ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்குவேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பிளான்டு ட்ரிப். ஸோ நேற்று நைட் தான் நேற்று ஈவினிங் தான் எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் அர்ஜென்ட்டாக வரணும் திருச்சிக்கு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் இன்னும் முடிக்க சொன்னாங்க. உடனே கிளம்பி நான் போயிட்டேங்க. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் நான் வந்தே வாரத்தில் போகிறதா பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரெயினில் போயிடலாம். ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து நம்ம போய்க்கலாம் சொல்லி நினச்சேன். பட் நான் ட்ரெயினில் போனேன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் காலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 kilometers 15 to 20 kilometers இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ தூரம் நான் போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏர்போர்ட் இருக்கா, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 kilometers கூட இருக்குங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. அதனால சரி ஓகே நம்ம அவ்வளோ தூரம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம ஜூம் காரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5-3,000 கிட்ட நான் தேடுற கார் கிடச்சிது. ஸோ ஓகே நம்ம 3,000 செலவழிச்சு அங்கே போய் வரணுமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட்டு பைக் தூக்கிட்டே போனால் என்ன ஒரு சின்னதாக ஒரு ரைட் பண்ண மாதிரி இருக்குங்க. சின்னதாக கொஞ்சம் பெரிய ரைட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே போய் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 year ஆக போது நம்ம வெளியே போய் 1 year இருக்காது. ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 6-7 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரைடுன்னு போய் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட் தான் பிளான் பண்ணி இன்னைக்கு காலையில் கிளம்பி போயிட்டுருக்கேங்க. இன்னைக்கு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மேக்ஸிமம் 180 to 100 வச்சுக்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா நம்ம நேற்று தான் ஆயில் மாற்றிருக்கோம். நம்ம அது ஆக்சுவலி அன்பிளான்டு. நம்ம எல்லாமே அன்பிளானாக நடந்துருச்சு. ஆயில் மாற்றுற ஐடியாலே நான் இல்லை. ஃப்ரண்ட்டில் ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் புஷ் இருக்குது. ஸோ அந்த ரப்பர் புஷ்ஷாக நான் மாட்டலாம் சொல்லி பிளானில் இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போய் நான் மாற்ற சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்கள பார்த்துட்டு ப்ரோ இந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் மாற்றவே இல்லை அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், நம்ம எப்படி அந்த ஷோரூமில் வண்டியை ஆயில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேங்க. ஏன்னா நான் மாற்றவே இல்லை. ஆயில் ஷோரூம் மாற்றவே கிடையாது. நீங்கள் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் ஆக்சுவலி நான் நம்ம ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஆயில் மாற்றுறது. அதுக்கப்புறம் ஆயிலே மாற்றேன் நம்ம வண்டியில். நானும் யோசிச்சு 6 months ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் மாற்றுறது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓகே ஆயில் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆயில் விட்டாங்க தெரியாது ஸோ அவங்க ராயல் என்ஃபீல்ட் ரெக்கமெண்டட் ஆயில் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ தட் இப்போதான் நியூ ஆயில் ஊற்றுறதுனால நமக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்க வேண்டாங்க. இன்ஜினுக்கு ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். நான் நேற்று 2 kilometers தான் ஓட்டியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100-200 kilometers போனதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 120-130 போய்க்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம 180 மெயின்டைன் பண்ணலாம் சொல்லி போயிட்டு இருக்கேன். எனக்கு சன் ரைஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைக் போட்டுட்டு ஒரு தனி சுகம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த சன் ரைஸ் ஆகும்போது பார்த்துக்கிட்டே ஓட்டுறது ஒரு தனி ஃபீலிங்க. அது எல்லாருக்கும் புரியாது. நம்ம பைக்லேயே ஓட்டும் போது அந்த பைக்கில் இருந்து அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டு ஓட்டும் போது செம்மையாக இருக்கும். இந்த ஃபீல் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு காரில் கிடைக்காதுன்னு அடித்து சொல்லுவாங்க.
10 o'clock ரீச் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 5 hours இருக்குது. 5 ஹவர்ஸில் வந்து 300 கிலோமீட்டர்ஸ் 310 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளமே கிடையாது, நிச்சயம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுக்க போகிறதும் கிடையாது. பட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 months அப்புறம் ரைட் பண்ணுறதுனால மேபி வந்து நமக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னா வந்து ஒரு 2 ஸ்டாப்ஸ் எடுக்கலாங்க. முன்னாடி நம்ம வந்து அப்படியே அதை கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃபீல் இருக்காது. அதாவது வந்து புட் ஸ்டாப் எடுக்கிறோங்கிற ஃபீலே இருக்காது. பைக் எப்போ வந்து நம்ம புட் ஸ்டாப் எடுறா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டே இருப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6 months கேப் விழுந்ததுனால மேபி நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பார்க்கலாம். ஸோ இது என்ன இருக்கா சிமெண்ட் ஃபேக்ட்ரி திருநெல்வேலியோட வந்து ஒரு 2வது அடையாளம்னு சொல்லுவாங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் நம்ம ஊர் வந்துட்டு அப்படிங்கிற ஃபீல் வந்துருங்க நமக்கு. அதெல்லாம் ஏன்னே தெரியலங்க, நிறைய ரோட் பிளாக்ஸாக வச்சுருக்காங்க, ரோடை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடில் வந்து அந்த ரோடை ரிப்பேர் பண்ணுறது நல்ல விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பிகாஸ் இந்த ஹைவேல வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டுங்கிறது நம்ம மைண்டில் இருக்காது. ஆக்சுவலி நம்ம வந்து ஹைவேல வந்து ஒரு ப்ராடான ரோட்ஸு, ஸோ தட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 க்ரூஸ் பண்ணுறது நார்மலான விஷயம். நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 80 தான் வச்சிருக்காங்க. ஸோ 80ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஒரு 100-120 வச்சா வந்து நம்ம அந்த ஹைவே வந்து யூஸ் பண்ணுறது ஒரு லாஜிக்கான திங் தான் சொல்லலாம். பிகாஸ் 80ங்கிறது 80-60 போகிறது வந்து நம்ம வண்டியில யோசிப்பாங்களா. ஸோ இன்டர்செப்டர் எடுத்துக்கோங்க. இன்டர்செப்டர்லேயே நான் வந்து 60-70s போனேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து கிலோமீட்டர் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க 60s போனால் நிறைய கிலோமீட்டர் ட்ராப். ஏன்னா வந்து உங்களோட அந்த ஸோ கியர் ரேஷியோ சொல்லுவாங்க. அதாவது டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180 வண்டி போகுதுன்னா ஒரு 90 போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு 25-28 எடுக்கலாம் இந்த வண்டியில். பட் அதே இது பார்த்தீங்கன்னா வந்து 60 போனேன் அப்படின்னா வந்து எனக்கு 25-22 ஆகும். அதே நேரம் 120 மேலே போனேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து 22 ஒரு 18-17 அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகிருங்க. ஆக்சுவலி ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 4 லைன் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்பீட் லிமிட் 100ல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு தக்க நமக்கு வந்து நம்ம பாடி அடாப்ட் ஆகிடுங்க. இன்னும் 100 போகும்போது அந்த விசிபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லேக் ஒரு பைபாஸை வந்து ஒரு சைடு வந்து ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா சிங்கிள் லேன் ஆக்குறாங்க அப்படின்னா நம்ம வண்டி அதே ஸ்பீடில் தான் போகணும். நம்மளோட பாடியோட வந்து அதே ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லி அப்படியே இழுத்துட்டு போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கோடை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலங்க, பார்த்தா அவனை போட்டு மத்தியில் 2 கொலை போட்டணும்னு தோணுங்க. ஆக்சுவலி நிறைய யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இதை சப்போர்ட் பண்ணி வேறு பேசுகிறாங்க. அதாவது ஆக்சுவலி வந்து இந்த சோக்கால் கார் எந்திரிஸ்டாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு நடுவில் போட்டுக்கிறது வந்து ஒரு சேஃப்டிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து சேஃப்டி சுத்தமாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ஹை ஸ்பீடில் நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு 100-120 ரேஞ்சில் வந்து ஒரு காரில் வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த ஆக்சுவலி அந்த காரில் வந்து சஸ்பென்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கார் வந்து என்ன ஆகும், ஸோ நேராக போகாது, கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகும். அதில் என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்கு தெரியுங்க. ஸோ வியூவை பாருங்க, செமையாக இருக்கலாம். ஆக்சுவலி கோபுராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு வந்து ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே சன் ரைஸ் ஆகிறது வந்து ஆரஞ்சு கலரில் வந்து வேறு லெவல் ஃபீலாக இருக்குதுங்க. ஸோ ஆக்சுவலி எங்கே பேசிட்டு இருக்கோம், நான் வந்து ஆக்சுவலி வந்து அந்த கோடு அந்த கோடில் பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எனக்கு நிச்சயமாக வந்து இந்த கோடில் இதுதான் சொல்லிட்டு இருந்தேங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு பய ஃபீல் ஆகும், அதில் வந்து ஸ்லோ பண்ணுவீங்க. ஆக்சுவலி நான் ஒரு 100ல் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் வந்து டக்குலாம் ஸ்லோ பண்ண முடியாது. ஆக்சுவலி என் வண்டியில் வந்து நிறைய ஒரு இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அப்படின்னா சஸ்பென்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இதில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் தூக்கி போடும்போது என்னோட வண்டி என்னோட கண்ட்ரோலை விட்டுரும். ஸோ நான் என்னோட கண்ட்ரோலை மீறி அந்த வண்டி எங்கேயாவது போய் முட்டிட்டு என்ன செய்ய முடியும். ஆனால் இந்த கோடு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வர போட்டிருக்காங்க. இது எனக்கு பைக்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்னரிங்லாம் அந்த கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து நிச்சயம் என்னோட பைக்கு நிச்சயம் பேலன்ஸாக மிஸ் பண்ணும். ஓட்ட தெரிஞ்சவன்னா ஓகே பேலன்ஸ் பண்ணி போயிடுவான், கொஞ்சம் வந்து ஒரு கையை விட்டு ஓட்டுறோம் அப்படின்னா வந்து நிச்சயம் கீழே விட்டுருவாங்க. இது வந்து போத் வந்து ஓட்டுறவங்களுக்கும் சரி கார்ஸ் அண்ட் பைக்ஸுக்கும் சரி ரொம்பவே டேஞ்சரஸ்ன்னு நான் சொல்லுவேங்க. நான் எவன் கேட்டாலும் அதை சொல்லுவேன், ரொம்ப டேஞ்சரஸ். சீக்கிரம் கவர்மெண்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஃபஸ்ட்டு டோல் வந்தாச்சு, கயத்தார் டோல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 20 minutes ஆகிருக்குங்க வீட்டிலேருந்து கிளம்பி. அதுக்குள்ளே கயத்தார் டோல் வந்தாச்சு. நம்ம இப்படியே இதே ஸ்பீடில் போனோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து ஒரு 4.5 hours to மேக்ஸிமம் 5 hours ரீச் ஆகிடலாம். ஸோ தட் 6 கிளம்பிருக்கோம், 11 நிச்சயம் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 kilometers வந்துருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லெஃப்ட் லெக்கில் வந்து லைட்டாக பெயின் இருக்குது, பட் ரைட் லெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து லெக் நம்னஸ் இருக்குதுங்க. அது வந்து மரத்து போய் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது.
மேபி நமக்கு வந்து இந்த ஃபுட் பேக்ஸ்னால கூட இருக்கலாம். பிகாஸ் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது GT650 ஃபுட் பேக்ஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்டர்செப்டர் புடிச்சு போட்டிருக்கோம். ஸோ தட் எப்படி பொசிஷன் எப்படி தெரியுமா, ஹேண்டில் பார் கொஞ்சம் ஃபுல் இருக்கணும், கால் ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு சீட்டிங் செட்டப் தான் சொல்லணும். ஒன்று வந்து நம்ம இன்டர்செப்டர் வந்து சூப்பர் மீடியா இருக்கா, ஸோ அதை மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுட் பேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொகுசாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் சொகுசாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து இது ஓட்டி பழகிட்டோங்க. ஸோ அந்த ரியல் செட் ஃபுட் பேக்ஸ் கொஞ்சம் ரியல் செட் ஃபுட் பேக்ஸ்லேயே ஓட்டி பழகினதுனால பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது கொஞ்சம் அடாப்ட் ஆக கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த வண்டி வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்செப்டர்லேருந்து GT ஃபுட் பேக்ஸுக்கு மாற்றிட்டோம், உடனே மாற்றிட்டோம். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த இன்டர்செப்டர் ஓட்டி பழகலைங்க. நம்ம மார்னிங் ரைட்ஸில் ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னா வந்து இந்த இளவு தாங்க. சன்ரைஸ் ஆன உடனே கரெக்டாக நம்ம மூஞ்சிலே தான் அடிக்குங்க. ஐயோ, இது வந்து பெரிய தலைவலியாகவே இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோட்ஸில் வந்து ஃபோக்கஸும் பண்ண முடியாது, அந்த லைட்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி அந்த லைட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிரைட்டாக அடிக்குமா, அப்படியே கொஞ்சம் அப்படியே மந்தமாகவே இருந்து வரும், ரொம்பவே டயர்டாகிடுங்க. இதே இது கொஞ்சம் மேலே போனால் கூட நமக்கு வந்து ரோட்ஸ் கொஞ்சம் தெளிவாக தெரியும், நமக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இதே நேரம் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் சன்செட் அப்பவும் இதே பிரச்சனை வரும். அண்ட் சன் செட் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஓட்டிக்கலாங்க. அதே மாதிரி சன்ரைஸ் ஆனதுக்கப்புறமும் ஈஸியாக ஓட்டிக்கலாம். சன்ரைஸ் அப்போ ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான், அந்த வியூக்காக ஓட்டலாம். பட் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கடுப்பாகுங்க நமக்கு. இந்த செட் ஆஃப் டயர்ஸில் வந்து நம்ம வந்து நியூவாக ஓட்டணும்னு நினைக்கிறேங்க. இந்த ரைஸ் டயர்ஸில் இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் லாங் ரைடாக எடுத்து வந்துருங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கார்னரிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் நல்லாவே கிரிப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குதுங்க இந்த டயர்ஸ். பிகாஸ் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணது வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ரால்கோ டயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரால்கோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதாவது வந்து கொஞ்சம் ரைட் கம்ஃபர்ட் இருக்காது, அது கொஞ்சம் கம்ஃபியாக இருக்கும். பிகாஸ் இந்த பிளாக் பேட்டர்ன்ஸ் அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ணாலும் செமையாக இருக்கும். அதாவது இந்த கொஞ்சம் கிராவல்லாம் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம போய் எங்கே போயிருந்தோம், கொல்லம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோடில் போகணுமா, ஒரு பென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு சின்ன ரோடு கிடையாது, ரோடே இல்லாத ரோட்டில் நம்ம போகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் எனக்கு வந்து பைக் பிடிச்சி சொல்லலாம். பட் அதே இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபியாக ஃபீல் ஆகிறதுனால வந்து நம்ம ஹேண்டில் பாஸ் ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் லைட்டாக லூஸ் விட்டாலும் கொஞ்சம் வண்டி ஆடி அப்படியே அலசிடுங்க. செகண்ட் டோல் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 500 மீட்டர்ஸ் இருக்குது அந்த இதா. ஆக்சுவலி இந்த ஃப்ரண்ட்டில் மாட்டிருக்குமா 360, அது வந்து உங்களுக்கு இன்னும் மறக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கழட்டி வச்சுருந்தேங்க. அது எங்கே நிப்பாட்டுறேன் அப்படின்னா கழட்டி வச்சுருந்தேன். பிகாஸ் அது நிச்சயம் மறைக்குங்க. நான் வந்து கீழே கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன், அந்த காற்றுக்கு அதுவே மேலே வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ மறைச்சிருந்தா ஐ எம் ரியலி சாரி. நான் நிச்சயம் அடுத்தது நிப்பாட்டும் போது நான் எடுத்துட்டேங்க. செகண்ட் டோல் வந்தாச்சா, இந்த டோல் அப்படியே கடந்து போய் அப்படியே சரி ரைட்டு விடுங்க, ஏதோ ஒரு நினப்பில் வந்துட்டாங்க, என்ன செய்ய முடியும். திருச்சி போயிட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்டே போடலான்ற ஒரு தாட் வந்து இப்போ வந்துருச்சு. பிகாஸ் 300 கிலோமீட்டர்ஸ் நமக்கும் இந்த பைக்கான கனெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 monthsக்கு மேலே நமக்கு கட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் வந்து பாடி அடாப்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம். ஏன்னா அது என்னதுங்க, ஒரு பேனரில் ஒரு ஆடு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆமாங்க, டிஃபெண்டரோட ஆடு. அடே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொகுசு கார், லக்ஸரி கார் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஆடே இருக்காதுங்க, ஆடே நம்மளால பார்க்க முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாத்துக்கும் ஆடாக போட்டு தள்ளுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷேக் ஆச்சுங்க வண்டி. என்னன்னா அந்த ஹேண்டில் பாரில் அந்த கான்செப்ட் போன ஒரு ஃபீல் வருமா, இல்லைனா வந்து பஞ்சர் ஆனால் ஒரு ஃப்ரண்ட் ஆடுமா, அந்த மாதிரி ஆடிச்சு. ஆக்சுவலி பயந்துட்டேன். ஓகே நம்ம கான்செப்ட் தான் போயிட்டோம் அப்படின்னு. டயர் அடிச்சு பார்த்தா டயர் ஒன்று ஆச்சு. ஸோ கான்செப்ட் போயிட்டோம்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பம்ப் இருந்துச்சு, அதனால வந்து லைட்டாக ஆடி இருக்கு, தலையை லைட்டாகுது அப்படின்னு ஒரு ஆட்டம் கொடுத்தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாலம் கட்டுறாங்க, நல்ல வேலைலாம் பண்ணுறாங்க, ரோட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறாங்க, நல்ல ரோட்ஸை வந்து நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து திருநெல்வேலி மக்கள்லாம் வந்து கொஞ்சம் பாவம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு பாலம் இருக்குது, முறப்பா நாடு பாலம் அப்படின்னு சொல்லி. அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த பாலம் வந்து போட்டுக்கினே இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பேட்ச்வொர்க், க்ளோஸ் பேட்ச்வொர்க் அப்படின்னு சொல்லியே போட்டுருப்பாங்க. ஏன் அந்த பாலத்தை இடிச்சுட்டு புதுசாக கட்டணுங்கிறது வந்து தெரிலங்க, ஏன் செய்ய மாட்டேங்காங்கன்னு தெரில. பட் இவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆர்எஸ் வாங்கி கிட்டத்தட்ட 10 years ஆகிடுச்சு. அண்ட் இந்த வண்டி வாங்கி 3 years ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாச்சின்னு வந்து வச்சுருந்தேன், அந்த அப்பாச்சி வாங்கி ஒரு 4 years ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூட்டி வச்சுருந்தேன், அதுக்கு முன்னாடி டிஸ்கவர் வச்சுருந்தேன். இதெல்லாம் நான் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாலம் கட்டினாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தாங்க இருக்குது. ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 way இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸில் வந்து நிறைய தடவை வந்திருக்கேன். நம்ம
ஆக்சுவலி இந்த ரோட்டுக்கு வந்து நிறைய வாட்டி நம்ம ஆர்எஸ் வந்துருக்கோம். வந்த உடனே வந்து நம்ம கை வந்து தன்னால் நம்மளை வந்து அறியாமே வந்து ட்ராப்பில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் சர்வன்னு திருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 150 ரீச் பண்ண உடனே 150 ரீச் பண்ணுறோம் அப்படின்னு டக்கு நான் கை எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் 100 மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே தன்னால் கையது அப்படியே ட்விஸ்ட் ஆகுது 120 ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கேன். புது ஆயில் மாற்றிருக்கோம். நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய லாங் ரைட் எடுக்கிறோம். பொறுமடா சாமி பொறுமடா அப்படின்னு சொல்லி பட்டாக்குன்னு குறைச்சிட்டாங்க. அண்ட் இந்த 4 வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தன்னால் நமக்கு வந்து அந்த பழைய நிலைமைக்கு வந்துடும். 80 100 நிமிஷம் வந்துடுவாங்க. சவுத் தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் டோல்கேட் வந்து இருந்தாங்க. எப்போ வந்தாலும் மிட் நைட்டில் வந்தாலும் கூட்டம் இருக்கும், எப்போ வந்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து இதுதான் வந்து மதுரைக்குரிய டோல். இதில் வந்து எல்லாமே எங்கேருந்து வந்தாலும் நான் சவுத் சைட்லேருந்து எங்கேருந்து நீங்கள் வந்தாலும் இந்த டோலை தாண்டினா தான் எய்தர் சென்னைக்கு போனாலும் போக முடியும், பெங்களூருக்கு போனாலும் போக முடியுங்க. இந்த டோலை கொஞ்சம் பெருசாக்கினா கூட நல்லதுங்க. பிகாஸ் எப்பவுமே கூட்டம் வந்து ஏன்னா அன்றைக்கி ஆள் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து அலை மோதிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 வண்டி தான் இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 வண்டி தான் மொத்தமே நிற்கிது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 30 வண்டி எப்பவுமே ஸ்டாக்காக நிற்குங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. எல்லாம் நேரங்க எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. நமக்குன்னு ஒரு சேருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல எவனாவது உள்ளே வருவானடா. நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து நிச்சயம் ஃப்ரண்ட்டில் இருக்காது, ரியரில் இருக்கும். ஏன் அப்படின்னா டோலில் வந்து எக்ஸிட் ஆகிற எல்லாருமே வந்து த்ராட்டில் மிக்ஸ் தான் வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி யார் வரான்னு பார்த்தா நம்ம பின்னாடி பார்த்தா நம்ம ஓட்ட முடியும். டக்குன்னு பின்னாடி திரும்பிட்டு முன்னாடி திரும்பிட்டாங்க. வணக்கண்டா மாப்பிளே மதுரையிலேருந்து அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து வந்துட்டாங்க. ஆத்தாடி டேய் கொண்டாதடா அப்படிங்கிறத டக்குன்னு லைட்டு நான் வந்து எதுவுமே பண்ணல. அவரே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் அடித்து அவரே ரைட்டில் போயிட்டார். போய் தொலைடா எனக்குன்னு வந்து சேருவீங்கண்ணா. ஏன்னா வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இன்னும் வரலைங்க. நமக்கு அந்த மைண்ட் செட் இன்னும் வரல. மைண்ட் செட் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் கையோட மூவ்மெண்ட் வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து சீக்கிரம் வரமாட்டேங்குது. அதனால் நான் என்ன நினச்சேன்னா சரி வந்து இடித்தாலும் பிரச்சனை கிடையாது, பிரேக் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி டக்குன்னு ஃபுல் பிரேக் பண்ணிட்டேன். வண்டி டோட்டலாக ஸ்லோ ஆகிடுச்சு. இடித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே விட மாட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஓகே அப்படிங்கிற வாங்கி வந்துட்டேன். பட் ஆனால் அவர் டக்குன்னு கட் பண்ணி போயிட்டாருங்க. நானும் லைட்டாக வந்து ஒரு லைட்டில் ஒரு வளைச்சேன், சரியாக போயிடுச்சு. ஆக்சுவலி மதுரை ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். ரோடும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது நம்ம ரோடை பார்த்தனாலே வந்து நம்ம ஃபேஸ் தெரியுங்க. அந்தளவுக்கு ரோடு வந்து தெளிவாக இருக்குங்க. நம்ம மதுரை பழைய எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய விங்கு பாருங்க. இது வந்து ஆக்சுவலி விண்டுமீனோட ஒரே ஒரு விங்கு. ஆக்சுவலி நம்ம தள்ளியிருந்து பார்க்கும்போது அந்த விண்டுமீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதை பாருங்கள், இது வந்து விண்டுமீனோட ஒரே ஒரு விங்கு. அடிக்கடி போயிடுவோமா, நல்லா இருக்குங்க போகிறதுக்கு. அவங்க போகிறாங்க வாங்க நம்புவோம். பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்க. ஒரே ஒரு விங்கே எவ்வளோ பெருசு இருக்குன்னா அப்போ 3 விங்கு போட்டு பின்னாடி இந்த கொண்டையை வச்சு கீழே உள்ள அந்த பெரிய பேனர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. வா மேசிவ், எவ்வளோ நீளம் இருக்குங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்குமா கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் நம்மலாம் பைக்கு ஓட்டுறதும் கார் ஓட்டுறோங்கிற பெருமையே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு தனி ஸ்கில்லு, ஒரு தனி திறமே வேணுங்க. ஏன்னா வந்து இதை வந்து எந்த இடத்துலையும் தட்டாமல் எந்த இடத்துலையும் இடிக்காமல் அப்படி திருப்பி ஒழுங்காக கொண்டு போனேன். எங்கள் ரோட்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து இந்த கார் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நான் 2-3 ஆக்சிடென்ட் பார்த்தேன். 3மே டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வர்ற ஸ்பீடில் வந்து அந்த கண்ட்ரோல் தெரியாது. பிகாஸ் இந்த இடத்துல இந்த ரிங் ரோட்டில் எல்லா இடத்துலையுமே ஷார்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்குதுங்க. இந்த ஷார்ட் டர்ன்ஸ் திரும்ப முடியாமல் நேராக அப்படி பங்கின்னு போயிடுவாங்க. என் கண்ணு முன்னாடியே ஒரு தடவை வந்து ஒரு ஹோண்டா சிட்டின்னு நினைக்கிறேன், ஹோண்டா சிட்டி தான் நினைக்கிறேன். நான் மதுரையிலேருந்து வந்துட்டு இருக்கேன், அவங்க எனக்கு ஓவர்டேக் பண்ணி போனாங்க. அப்படி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவங்க வண்டி அப்படியே நடுவில் அடித்து அடுத்த ரோடு கிராஸ் ஆகி போகுதுங்க. ஆத்து அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ஸில் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதை விட பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கிரேட்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எந்த இடத்தையும் தட்டாமல் நீட்டாக கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மதுரையில் பார்த்தீங்கன்னா டோல் ரோட்ஸ் வந்து அதாவது இந்த ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முன்னாடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசால்ட்டாக ஒரு 200+ ஓட்டலாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன அந்த ரோட்டில் வந்து ரோடு இருக்காது, குழி மட்டும் தான் நிறையா இருக்குங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸில் வந்து நான் அடிக்கடி வருவேன். அண்ட் அதை பார்க்கும்போது இது வந்து எனக்கு வந்து என்னமோ இப்படிலாம் ரோடு டெவலப் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுச்சுங்க எனக்கு. ஆக்சுவலி இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 டோல் உண்டு.
ஸோ திருநெல்வேலியிலேருந்து வரோம் அப்படின்னா வந்து நம்ம திருநெல்வேலின்னு சொல்லுவாங்க, அந்த சவுத் சைட்லேருந்து என் சைட்லேருந்து வந்தாலும் இல்லை அப்படின்னா திண்டுக்கல் அந்த சைட்லேருந்து வந்தாலும் உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் திரும்பினோடனே இப்போ ஃபர்ஸ்ட் டோல் உண்டு. ரெண்டாவது டோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூத்துக்குடிலேருந்து வரோமா, ஸோ தூத்துக்குடிலேருந்து மதுரை ஜாயின் பண்ணுற ரோடு வந்து ஹைவே வந்து அந்த ரோட்லேருந்து வந்தோம் அப்படின்னா ரெண்டாவது டோல் உண்டு. அதுக்கப்புறம் மதுரை என்ட்ரன்ஸும் மூணாவது டோல் உண்டு. இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல, ஏன்னா வந்து ஒரு டோல் க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், பட் அது எப்படின்னு தெரியல. போய் தான் நமக்கு தெரியும். நம்ம எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம வந்து பைக்குக்கு வந்து டோலுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் ஃபில் பண்ணேன். நம்ம திருநெல்வேலியில் நான் எப்பவும் ரெகுலராக போட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்கமல் ஹெச்பி பங்கு சொல்லிடுவாங்க வந்து அங்கே தான் போட்டேன். ஃபுல் டேங்க், அதாவது நம்ம ஃபுல்லாக அந்த நெக் வரைக்கும் போட்டு நைட் விட்டுட்டு நீங்கள் மார்னிங் எடுக்கும் போதும் நார்மலாக இருந்துச்சு. பட் நம்ம வந்து கோயில்பட்டி தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ராப்பிடாக டிக்ரீஸ் ஆகுது. இது என்ன காரணம்னு தெரில. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டோலில் வந்து நம்ம இந்த ரிங் ரோடை கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபியூல் ஸ்டாப் எடுக்கணுங்க. பிகாஸ் 150 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நேற்று வந்து ஒரு 11 லிட்டர் போட்டோங்க. 11 லிட்டர்னால் கணக்கு பண்ணால் ரொம்பவே கேப் அடிக்குதுங்க. 10 கிலோமீட்டர் கூட கொடுக்கல. ஆக்சுவலி நம்ம வண்டி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து 100 நம்ம எக்ஸிட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் 120 தான், அதுக்கு மேலே எக்ஸிட் பண்ணவே இல்லைங்க. பட்டு ஃபியூல் எக்கனாமி ஒரு வேளை நமக்கு வந்து நம்ம வண்டி மோசமான நிலைமை ஆயிடுச்சா, இல்லைன்னா டேங்கிலேருந்து ஓட்டம் வருதுதான் தெரியலங்க நமக்கு. ஸோ நான் சொன்ன டோல் இது தாங்க. கிட்டத்தட்ட 3 டோல் சொன்னேன்னா அந்த 3 டோல் இது தான். பட்டு இப்போ வந்து புதுசாக கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கா. அந்த 3000 ரூபா, ஸோ 3000 ருபீஸ் நம்ம வந்து நம்ம ஃபாஸ்டாகில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எந்த டோல்ஸ் வேணால் க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அந்த இது பார்த்திங்கன்னா இந்த 3 டோலுக்கு அப்ளிகபிள் ஆகுதுங்க. ஸோ இந்த 3 டோலில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 to 15 ருபீஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே. அது அப்படி கன்டினியூ ஆகிட்டு, பிகாஸ் இட்ஸ் வந்து ஸ்டேட் ஹைவே. நேஷனல் ஹைவேக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த 3000 ருபீஸ் போட்டோம் அப்படின்னா 200 டைம்ஸ் கிராஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி உள்ள குட்டி டோல்ஸுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகபிள் இல்லைங்க. ஸோ கடைசியில் ஒரு டோலும் கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேஷனல் ஹைவே போயிடலாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோடு இருக்கா, இது முன்னாடி வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம இந்த இடத்துக்குள்ள போனால் செம்ம டிராஃபிக் இருக்குங்க. நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம மேலே போகணுங்க. அதாவது வந்து கீழே ஒரு ரோடு போகும், மேலே ஒரு ரோடு போகும். இந்த இடத்துல நம்ம வந்து கீழே ரோடு போனோம்னா மதுரைக்கு போகிறோம், மேலே போகிறோம் அப்படின்னா வந்து திருச்சி சென்னை. ஸோ அந்த ரோடுக்கு போயிடலாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு பிட் ஸ்டாப் எடுக்கணும். பிகாஸ் ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து 150 கூட வந்திருக்க மாட்டோங்க. பிகாஸ் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் டவுன் ஆயிரும். ஸோ தட் 140 148 அந்த ரேஞ்ச் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே மொத்தமாக காலி ஆச்சுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பிட் ஸ்டாப் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.